ஐபிஎல் கிரிக்கெட்டில் அதிவேகம் சதம் உள்ளிட்ட பல்வேறு சாதனைகளை ஒரே இரவில் அறுவடை செய்துள்ளார் 14 வயது சிறுவன் வைபவ் சூரியவன்ஷி. குஜராத் அணிக்கு எதிரான லீக் ஆட்டத்தில் 35 பந்துகளில் சதம் விளாசிய வைபவ் சூரியவன்ஷி ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றில் குறைந்த பந்துகளில் சதம் விளாசிய முதல் இளம் வீரர் என்ற சாதனைகளை படைத்தார். 17 பந்துகளில் அரை சதம் கடந்த வைபவ் சூரியவன்ஷி ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றில் அதிவேகமாக அரை சதம் விளாசிய வீரர் என்ற சாதனைக்கு சொந்தக்காரரானார். வைபவ் சூரியவன்ஷியின் சதம் அடித்தவுடன் அதனை கொண்டாட தனது காயத்தையும் பொருட்படுத்தாமல் வீல் சேரில் இருந்து எழுந்து டிராவிட் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். அதற்கு காரணம் வைபவ் சூரியவன்ஷியை ராஜஸ்தான் அணிக்குள் கொண்டு வந்தது ராகுல் டிராவிட் தான். கடந்த டிசம்பர் மாதம் ஐபிஎல் மெகா ஏலம் நடைபெற்ற போது 14 வயதான வைபவ் சூரியவன்ஷியை 1,10,00,000 ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்தது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி. இதன் பின்னணியில் இருந்தவரும் டிராவிட் தான். ஆக்ரோஷமாக அதே நேரம் பயமில்லாமல் விளையாடும் வைபவ் தனது ஐபிஎல் வாழ்க்கையின் முதல் பந்திலேயே இந்திய ஆல்ரவுண்டர் ஷர்துல் தாக்கூர் பந்து வீச்சை சிக்ஸருக்கு பறக்கவிட்டு அந்த ஆட்டத்தில் 34 ரன்கள் எடுத்தார். இரண்டாவது போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு எதிரான போட்டியில் புவனேஸ்வர் குமாரின் பந்து வீச்சில் 2 சிக்ஸர்களை விளாசி கவனம் பெற்றார். சூரியவன்ஷி நேற்றைய ஒரே ஆட்டத்தில் உலக கிரிக்கெட்டின் கவனத்தை தன் மீது குவிய செய்துவிட்டார். யார் இந்த சூரியவன்ஷி? பீகார் மாநில தலைநகர் பாட்னாவிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் சமஸ்திபூர் மாவட்டத்தில் மோதிபூர் என்னும் கிராமத்தை சேர்ந்தவர்தான் வைபவ் சூரியவன்ஷி. கடந்த 2011 ஆண்டு மார்ச் 27 சூரியவன்ஷி பிறந்தார். இவரின் தந்தை சஞ்சீவ் சூரியவன்ஷி ஒரு விவசாயி. தனது மகனின் கிரிக்கெட் கனவுக்காக தனக்கிருந்த நிலத்தையும் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு விற்று அந்த கனவுகளை நனவாக உழைத்தவர். சஞ்சீவ் சூரியவன்ஷி பிடிஐ செய்தி முகமைக்கு அளித்த பேட்டியில், சூரியவன்ஷி என் மகன் மட்டுமல்ல, பீகார் மாநிலத்தின் மகன். என் மகன் கடினமான உழைப்பாளி. 8 வயதிலேயே கிரிக்கெட் மீது தீவிரமாக இருந்தார். 8 வயதிலேயே மாவட்ட அளவில் 16 வயதுக்கு உட்பட்டோருக்கான போட்டிக்கு சூரியவன்ஷி தேர்வானார். 12 வயதிலேயே ரஞ்சி கோப்பையில் ஆடினார். என் மகனின் கனவை நனவாக்க என் நிலத்தையே விற்றேன் என்று தெரிவித்தார்.